வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு பனி அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் ரெண்டு யங்ஸ்டர்ஸ், அதாவது ரெண்டு வயசு பசங்க காசுக்காக ஒருத்தர் கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த டெட் பாடியை நாங்கள் தான் முதல்ல பார்த்தோம் அப்படின்னு போலீஸில் சொல்லி ஐ விட்னஸாகவும் மாறுறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னே தெரியாத போலீஸ், அதாவது கொலைகாரனை கூட வச்சுக்கிட்டு போலீஸ் அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்னு தேடிட்டு இருக்க இன்னொரு பக்கம் கொலை பண்ண இந்த ரெண்டு பசங்களும் புதுசாக ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறாங்க. திரிசூர் ஏரியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான கெத்தான மனுஷன் தான் நம்ம ஹீரோ கிரி. நம்ம ஹீரோ கிரியும் அவரோட ஒய்ஃபும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு நாள் போக அந்த இடத்துல இந்த ரெண்டு பசங்களும் அவருடைய ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. அதை தட்டி கேட்டு நம்ம ஹீரோ அடிக்க எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி நம்மளை அடிச்சு அவமானப்படுத்தின அந்த கிரியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம அந்த ஹீரோவை கண்டிப்பாக பழி வாங்கணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த தரமான சம்பவங்கள் என்ன, இந்த ரெண்டு சைக்கோத்தனமான பசங்களும் பழி வாங்குறோம் அப்படிங்கிற பேர்ல ஹீரோவையும் ஹீரோவோட ஃபேமிலியும் என்ன மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணானுங்க. அந்த பசங்க கொடுத்த டார்ச்சர் பொறுக்காம ஹீரோவே அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணானா இல்ல அந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து ஹீரோவை கொலை பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நார்மலான ரிவெஞ்ச் ஸ்டோரி, பழி வாங்குற கதை தான் இந்த படம். மலையாளம் லாங்குவேஜ் படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் கதை தான் எடுப்பாங்க. அதை பக்காவாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி சூப்பராக அந்த படத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தையும் கொடுத்துருக்காங்க. ஒரு படம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதில் வில்லன் கேரக்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த படத்துலையும் வில்லனாக வர இந்த ரெண்டு சைக்கோத்தனமான பசங்களும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டரும் ரொம்பவே யதார்த்தமாகவும் ரொம்பவே அசால்ட்டாகவும் நடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த ரெண்டு கேரக்டரும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். இப்படி ரெண்டு பவர்ஃபுல்லான வில்லனுங்க இருக்கிறதுனால தான் இந்த படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஒரு ஸ்டேஜிலலாம் இவனுங்க பண்ணுற வில்லத்தனத்தை பார்த்து ஹீரோ எப்படா இவனுங்களெல்லாம் கொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு வெறிய தூண்டுவானுங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இப்படி ரெண்டு பவர்ஃபுல்லான வில்லனுங்களை காட்டாமல் இருந்தது இந்த படம் ரொம்பவே சுமாரான ஒரு படமாக தான் இருந்திருக்கும். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பசங்க ரெண்டு பேரும் பழிவாங்குறோம் அப்படிங்கிற பேரில் அடுத்தடுத்து பண்ணுற சம்பவங்கள் தான் செம. டோட்டலாக சொல்லணும்னா ஒரு டீசென்ட்டான நல்ல படம். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை வச்சு இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் சில 18+ காட்சிகள் வருது. அதனால ஃபேமிலியோட பார்க்கணுமா வேணாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ இந்த படம் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.